17ஆம் தேதி நைட் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. நாய் வந்து என்னை கடிக்கணுங்கிறதுக்காக கடிக்கல. அவங்க 2 பேரும் என் பக்கத்தில் வரணும் அப்படின்னும் போது ஒருத்தி அவளை வராமல் விரட்டினதுனால அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ சண்டை போட்டுக்கிட்டப்ப நான் இழுத்து பிடிக்கிறதுக்காக போனப்ப என் கை வந்து குரோஷி வாயில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் நானே தான் வாயை பொழந்து என் விரலை எடுத்தேன். இது வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வலி. நான் எங்கள் அம்மா பேரை சொல்லி மட்டும்தான் கத்தினேன், வேறு எந்த நினைப்பும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் ஊரே கூடிடுச்சுன்னா ஒரு 10-15 பசங்க கூட்டிட்டானுவோ. அவனுங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டானுங்க. சர்ப்பனந்தில் எனக்கு நான் வந்து அது கொஞ்சம் எப்படி ஒரு நாய் கடிச்சது ஒரு விதமாக இருந்தாலும் இத்தனை பேர் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ணது அது வேறு விதமாக இருந்தது. யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க தான். அதுக்கப்புறம் வந்து கார்த்தி மட்டும்தான் வந்து அக்கா எப்படிக்கா இருக்குது கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதுக்கப்புறம் வேறு யாரும் வந்து விசாரிக்கல எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு. ஆனால் அன்றைக்கி ஏற்றி விட்டுட்டு போனதோட சரி. நான் இங்கே வந்து புதுசில் என்னாச்சுன்னா சாத்தனூர் போயிருந்தப்ப ஒரு தம்பி குடிச்சிட்டு வந்து அவனே சண்டை வாங்கி அவனே கெட்ட வார்த்தையில் என்னை திட்டான். அப்போ வந்து சாத்தனூரில் எனக்கு யாருமே என் தரப்பில் பேசுறதுக்கு யாருமே இல்லை. ரூபன்குமார் மட்டும்தான், அவனும் அமைதியாகவே இருந்தான். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, இந்த கதையில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் விரல் கொஞ்சம் ஆறி தான் வருதுன்னு நினைக்கிறேன். இதில் பலாப்பழம் அடிக்க சொன்னாங்க. ஆனால் வந்து பலா மரம் எங்கே இருக்குன்னு தெரியல. டட்டாய். ஆனால் நேற்று எஃபியில் வந்து என் போஸ்ட்டுக்கு கீழே எங்கள் அம்மா குளிக்க வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு என்ன வயசு 47 ஆகுது, இன்னும் எங்கள் அம்மா குளிக்க வைக்கிறாங்கங்கிறது வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் எப்போவுமே குழந்தை தானே. அது அது நல்லா தான் இருந்தது எங்கள் அம்மா குளிக்க வச்சப்ப. அது வேற ஒரு ஃபீல். ரொம்ப நாள் கழித்து எங்கள் அம்மா குளிக்க வைக்கிறாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே எனக்கு தலையெல்லாம் தேய்ச்சி விட்டு குளிக்க வைப்பாங்க. என் பொண்ணும் கூட குளிக்க வைப்பாள். ஆனால் இப்போ என் பொண்ணு இல்லை. சரியா? அப்புறம் அவ்வளோதான் இந்த கதை.